நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், நானா உன் மேல கை வைக்க கூடாதுன்னு இருக்கேன், நீ கம்முன்னு இரு. நான் இதே கேட்டிருக்கேன். அந்த கண்ட்ரோல் வந்துரும், அந்த கண்ட்ரோல் பண்ணிப்பான் என்னையே, கை வாங்க கூடாது அப்படின்றது. பப்ளிக்லயோ இல்ல வேற எங்கேயோ இல்ல இவங்க ரிலேட்டிவ் சைட்லயே கூட வச்சுக்கோங்களேன், இவரை கோவப்படுத்துற மாதிரியோ இல்ல அந்த இடத்துல இவரை வந்து தன்மானத்தை விடுற மாதிரியோ நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அங்கெல்லாம் நீ வந்து ஃபேமிலி வேணும் இதான் சொன்னா ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி நீ உன்னையும் காம் டவுன் பண்ற என்னையும் காம் டவுன் பண்றேன். ஏன்னா நான் வந்து போய் சண்டை நின்றுவேன். அங்கெல்லாம் வந்து இவர் கோவத்தை காட்டவே மாட்டாரு. இதுவே நம்ம பேசிட்டு இருக்கும் போது வீட்டுல ஒரு கான்வர்சேஷன்ல ஏதாச்சும் நம்மளே கோவம் நீ இப்படி பண்ணல அப்படி சொன்னா ஏதாவது சொல்லிட்டோம்னா நீ எப்படி அப்படி சொல்லுவ? நான் நினைச்சேன்னா இப்ப அவ்வளவுதான் சார். அவங்க சொன்னா நம்ம பேச்சு கேட்க போறது இல்ல, அட்லீஸ்ட் நீ சொன்னா கேட்பன்றதுக்காக தான் அந்த மாதிரி சொல்றேன். அது கிடையாது. இதே மாதிரி நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை வந்தாலும் சொந்தக்காரன் சொல்ல நீ போய் பல்ல கடிச்சு நில்லு கையை ஓங்குன்ற, அப்போ உன்னால முடியல. நீ ஃப்ரெண்டு வேணும் ரிலேஷன்ஷிப் வேணும் ரிலேட்டிவ்ஸ் வேணும் நினைக்கிற போது என்ன மட்டும் நீ எப்படி வீக்கா நினைக்கிறேன்னு நான் கேட்கறேன். சார் பொம்பளைங்க வீக்குன்னா அந்த பாயிண்ட்லாம் இல்ல சார், கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல நமக்கு அதை ஆஃப் பண்ணுன்றதுக்காகவே நம்ம சைலண்ட் இல்லைன்னா இதுவாகும் அப்படின்ற மாதிரி. வெளியில எல்லாம் அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டியும் பக்குவமும் கோவத்தை அடக்கிக்கிற குணமும் உங்களுக்கு இருக்கு. ஆமா. இங்க எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னா என்னன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்ன அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த கிராண்டட் தான், உரிமையா எடுத்துக்கிறது தான். உரிமை இல்ல, கிராண்டட் வேற உரிமை வேற. பேசு.